வெறும் கீரையை கடைஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டை விட கீரையில கொஞ்சம் பருப்பை வேக வச்சு சேர்த்து பருப்பு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானது 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் சிவப்பு தண்டங்கீரையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்ததும் 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வெந்ததும் சூப்பரான கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது லஞ்சு கூட சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.